அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது டிஎன்பிஎஸ்சி மூலமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் எந்தெந்த நேமில் வெளியாகுது, எக்ஸாம் நேம் என்ன, அந்த எக்ஸாமில் அது என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டு வந்து குரூப் லெவல் என்ன வருது, அந்த போஸ்ட்டுக்கு உண்டான சம்பளம் எவ்வளவு, அந்த பே வந்து என்ன லெவலில் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறது தான் இந்த வீடியோ. வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை போஸ்டிங்கில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஏன் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் 2 முக்கியமான பிரிவு இருக்குது. ஒன்று வந்து இன்டர்வியூ எக்ஸாமு, இன்னொன்று நான் இன்டர்வியூ எக்ஸாமு. கடந்த ஆண்டு வரை எப்போ இருந்துச்சுன்னா ஸ்கேல் பே லெவல் வந்து 18, அந்த 18லேருந்து 18க்கு மேலே உள்ள எல்லா போஸ்டிங்குமே இன்டர்வியூ இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன போஸ்ட்னா இந்த குரூப் 2 எக்ஸாமு, ஏஇ எக்ஸாமுக்கெல்லாம் இன்டர்வியூ இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரீசண்டாக நம்மளுடைய இதெல்லாம் போஸ்டெல்லாம் வந்து மாற்றி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிக்கையில் பே ஸ்கேல் லெவல் வந்து 22வும் அதுலேருந்து மேலே உள்ள போஸ்டிங்க்கு மட்டும்தான் எக்ஸாம் சொல்லிட்டாங்க, இன்டர்வியூ சொல்லிட்டாங்க. ஸோ லெவல் 20 கீழே உள்ள எந்த போஸ்ட்டுக்குமே இன்டர்வியூ கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்பை வச்சு இன்டர்வியூ நான் இன்டர்வியூ பிரிக்கலை, அந்த பே ஸ்கேல் லெவலை வச்சு தான் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ பிரிக்கிறாங்க. அப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்கேல் ஆஃப் பே வருது, லெவல் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகள் வந்து மொத்தம் வந்து எவ்வளவு பிரிவு இருக்குது அப்படின்னா 24 பிரிவு இருக்குது. 24 விதமான எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. அதில் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பே ஸ்கேல் லெவல் 1. அது 1 எவ்வளோ சம்பளம் அப்படின்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும். இது குரூப் டியில் வருது. அடுத்து லெவல் 2 15,900லேருந்து 58,500 வரைக்கும் குரூப் சியில் வருது. அடுத்து லெவல் 3 16,600லேருந்து ஆரம்பிக்குது. இது எந்த போஸ்ட்டுனா பில் கலெக்டர் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு. இது வந்து குரூப் 4ல் வரக்கூடிய ஒரு தேர்வாக இருக்குது. அடுத்து லெவல் 4 எவனுன்னா 18,000லேருந்து ஆரம்பிக்குது. லெவல் 5 என்ன அப்படின்னா 18,200லேருந்து பே ஸ்கேல் ஆரம்பிக்குது. இதுக்கு அது வந்து என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம் அது கிடையாது, அந்த லெவலில் இல்லை. அடுத்து லெவல் 6 என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் இன் தமிழகம், கெஸ்ட் ஹவுஸ் உதகமண்டலம், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது வந்து குரூப் 4ல் வருது, லெவல் 6. லெவல் 7 என்ன அப்படின்னா 19,000லேருந்து ஆரம்பிக்குது குரூப் சியில். அடுத்து லெவல் 8 என்னென்னா 19,500லேருந்து ஆரம்பித்து 71,900 முடியுது. இந்த பே ஸ்கேல் தான் குரூப் 4ல் வருது. விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டர், சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், ரோடு இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டரு, அப்புறம் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸரு, இஓ கிரேடு 2. அப்புறம் வந்து அது குரூப் 8 சர்வீஸில் வருது. லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிரேடு 2, கம்ப்யூட்டர், ஸ்டேட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டர், கம்பைலர், கம்ப்யூட்டர் கம் ஸ்டோர் கீப்பர், லெபரட்டரி அசிஸ்டண்ட், ஃபோர்மேன் கிரேடு 2, ஸ்டோர் கீப்பர். இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 8ல் வருது. இதில் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா வரக்கூடியது இந்த விஓஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு. இதுதான். மற்ற ஒவ்வொரு எக்ஸாமும் செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம் வச்சு விடுறாங்க. இப்போ சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல்னு வரும். இதுக்கு நம்மளுடைய சர்வேயர் எக்ஸாமுக்கு. ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் அதே தான், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் ஐடிஐ லெவல். நான் இன்டர்வியூ போஸ்ட் ஐடிஐ லெவல். அதில் டிப்ளமோ இருக்குது, பிஇ இருக்குது, நான் இன்டர்வியூலேயே. அடுத்து லெவல் 9 பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து ஆரம்பிக்குது. 20,000லேருந்து
ஆரம்பிக்குது. இது எந்த எக்ஸாம் கீழே வருது அப்படின்னா குரூப் 2A கீழே வருது. என்னென்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டண்ட் இன் செக்ரட்டரியேட் அல்லது டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் லோயர் டிவிஷனல் கிளர்க் இன் செக்ரட்டரியேட், பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இந்த விதமான இந்த லெவல் 9ல் இத்தனை விதமான போஸ்ட் இருக்குது. இது வந்து குரூப் 2A வருது. அடுத்து லெவல் 10 பார்த்தீங்கன்னா 20,000 அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 20,600லேருந்து ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் வருது அப்படின்னா இது வந்து குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் வருது, செனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3 அந்த போஸ்ட்டும். குரூப் 2A பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அசிஸ்டண்ட்டு, அதுபோக அசிஸ்டண்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டு, இஓ கிரேடு 2 இன் டவுன் பஞ்சாயத்து, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், ஆடிட் அசிஸ்டண்ட் இன் அக்கௌண்டன்ட் கிராண்ட்ஸ் ஆஃப் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, பர்சனல் கிளார்க் இன் செக்ரட்டரியேட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி, செனோ டைப்பிஸ்ட் இன் செக்ரட்டரியேட். இந்த விதமான எல்லா போஸ்ட்டுமே குரூப் 2A லெவல் 10ல் வருது. ஓகேங்களா. அடுத்து என்ன அப்படின்னா அதுபோக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, ஹச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டு, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஸ்டோர் கீப்பர் கிரேடு 2 இன் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து குரூப் 3ல் வருது. அதுக்கப்புறம் பிளாக் ஹெல்த் ஸ்டேட்டிஸ்டிக்ஸன் அசிஸ்டன்ட் ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இது வந்து தனி எக்ஸாம் கீழே வருது. அடுத்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல், இது பார்த்தீங்கன்னா தனி எக்ஸாம் கீழே வருது. அடுத்து லெவல் 11ல் 35,400லேருந்து சேலரி ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் தனி எக்ஸாம் கீழே வருது. அடுத்து லைப்ரரி அசிஸ்டன்ட் இந்த செக்ரட்டரியேட் லைப்ரரி, அது வந்து கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கீழே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன வருது அப்படின்னா ஓவர்சீரு, ஜேடிஓ இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு, டிராஃப்ட்மேன் கிரேடு 3 இன் டவுன் அண்ட் கன்ஃபைன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே லெவல் 11ல் வருது. அடுத்து ஹாஸ்டல் சூப்பரிண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இது இருக்குது, தனி எக்ஸாம் கீழே வருது. இது லெவல் 11ல் வருது. அடுத்து லெவல் 12க்கு எவ்வளோ சம்பளம்னா 35,600 சம்பளம் அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த லெவல் 12ல் என்னென்ன போஸ்ட் வருதுன்னா குரூப் 2A சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் 2 வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு, சூப்பர்வைசர் அண்ட் ஜூனியர் சூப்பர்டென்ட் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இன் ஹேண்ட்லூம்ஸ் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு. இந்த 4 விதமான போஸ்ட்டும் குரூப் 2A வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அந்த இது தனி எக்ஸாம் கீழே வருது. அதே மாதிரி ஜூனியர் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸர் இன் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிபார்ட்மெண்ட், சோசியல் கேஸ் ஒர்க் எக்ஸ்பர்ட், மாஸ் இன்டர்வியூ, இந்த விதமான போஸ்ட்டுகள்லாம் தனி எக்ஸாமு கீழே வருது. அடுத்து லெவல் 13 பார்த்தீங்கன்னா 35,900லேருந்து இந்த பே லெவல் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 எக்ஸாமு, அது தனி எக்ஸாம் கீழே வருது. அப்புறம் குரூப் 2A சர்வீஸில் வரக்கூடியது ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன், எங்கே அப்படின்னா மென்ஸ் ஹாஸ்டல் இன் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் சென்னை, அதில் உள்ள போஸ்ட் மட்டும் குரூப் 2A வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட்டு தனி எக்ஸாம் கீழே வருது. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு, லெபரட்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் இன் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே லெவல் 13 கீழே வருது. லெவல் 14ல் எந்த இதுவும் கிடையாது. லெவல் 15 பார்த்தீங்கன்னா 36,200லேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் கவுன்சிலர் இன் மெடிக்கல் எஜுகேஷன்,
அந்த போஸ்ட்டும், ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டும் வருது. இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனி எக்ஸாம். அடுத்து லெவல் பார்த்தீங்கன்னா 16. இது பார்த்தீங்கன்னா 36,400 பே ஸ்கேலேருந்து ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் குரூப் 2A முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் டிஎன்பிஎஸ்சி போஸ்ட்டும் அடங்குது. அதுபோக காஸ்ட் அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் அனலிசிஸ்ட் இன் த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபரட்டரி, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே தனி எக்ஸாமு கீழே கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 17 36,700 ஆரம்பிக்குது. இந்த 36,700 வரக்கூடிய போஸ்ட் என்னென்னா, இந்த மியூசியமில் உள்ள கரெக்டர் போஸ்ட்டு, அப்புறம் குரூப் 2 வரக்கூடிய சப்ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் போஸ்ட்டு, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் போஸ்ட்டு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, கமிஷனரேட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் எஸ்பிசிடி போஸ்ட்டு. இந்த 7 விதமான போஸ்ட்டும் குரூப் 2 வருது. அடுத்து ஜெயிலர் போஸ்ட்டு, அப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், இந்த போஸ்ட் எல்லாமே தனி எக்ஸாமு கீழே வருது. லெவல் 19 லெவல் 18 தான் இவனுக்கு முதல் இன்டர்வியூன்ஸு இது பண்ணிட்டாங்க. இப்போ 19ங்கிற போஸ்ட்டு கிடையாது லெவல் 19. அது லெவல் 20 பார்த்தீங்கன்னா 37,700 ஆரம்பிக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், குரூப் 6 சர்வீஸு, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1 இன் ஹெச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட்டு, குரூப் 7A போஸ்ட்டு. அடுத்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட் இன் டிடிசிபி போஸ்ட்டு. இது எல்லாமே தனித்தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இதில் நம்மளுடைய இன்ஜினியரிங் சர்வீஸில் என்ன வருது அப்படின்னா, ஏஇ ஏஇ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, ஹைவேஸு, பிடபிள்யூடி, வாட்டர் போர்டு, அப்புறம் ஆர்இ டிபார்ட்மெண்ட்டு, ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரு, ஜென்ரல் ஃபோர்மேனு, டிஏ இன் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஏஇ இன் தமிழ்நாடு அர்பன் தமிழ்நாடு இந்த ஹவுசிங் போர்டில் உள்ள போஸ்ட்டு, சிஎம்டிஏவில் போஸ்ட்டு, இந்த எல்லா ஏஇ போஸ்ட்டுமே லெவல் 20 வருது. இது தனி எக்ஸாம் வருது. இது இப்போ பேர் மாற்றிட்டாங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி லெவல் நான் இன்ட்ரி போஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது போக அசிஸ்டன்ட் இன் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் மைனிங்கு, பிடபிள்யூடி, அப்புறம் கெமிஸ்ட்ரி இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா லெவல் 20 வருது. அடுத்து லெவல் 21 என்னென்னா 55,500 ஆரம்பிக்குது. லெவல் 20க்கும் 21 டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 55,500 ஆரம்பிக்குது. இது குரூப் பியில் வருது. இது அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு தனி எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அடுத்து லெவல் 22 56,100 பே ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 சர்வீஸ் கீழே டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸு, டெப்டி ரிஜிஸ்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆஃப் ஃபயர் அண்டு ரெஸ்கியூ சர்வீஸ், இந்த 6 விதமான போஸ்ட்டும் குரூப் 1 கீழே வருது. அதுபோக அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் ஹெச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டும், பர்சார் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உள்ள போஸ்ட்டும், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு அசம்பிளியில் உள்ள போஸ்ட்டும், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா சென்சனரி லைப்ரரி போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டும், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டலி ரிட்ரீட்டட் தாம்பரத்தில் உள்ள போஸ்ட்டும், சைக்காலஜிஸ்ட் இன் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸில் உள்ள போஸ்ட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸாம் வச்சு வருது. அதில் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இன் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி எக்ஸாமு, கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதை மாற்றிட்டாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டிடிசிபி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டு,
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சரல், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங்கு, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு குரூப் 1A சர்வீஸு, லெக்சரர் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், டூரிஸ்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன். இந்த எல்லா போஸ்ட்டுமே லெவல் 22ல் குரூப் 1ல் வருது. லெவல் 22 அண்ட் 22க்கு மேலே தான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஆரம்பிக்குது. அப்போ லெவல் 23 என்னென்னா 56,900 பே ஸ்கேல் ஆரம்பிக்குது. அது யார் வராங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் குரூப் 1C சர்வீஸு, அப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இன் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹெல்த் ஆஃபீஸரு. இந்த 3 விதமான போஸ்ட்டும் லெவல் 23ல் வருது. இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கும் தனியான எக்ஸாமு. அடுத்து லெவல் 24 அது பார்த்திங்கன்னா 57,700 பே ஸ்கேல் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் லைப்ரரியன் இன் கவர்மெண்ட் லா காலேஜில் உள்ள போஸ்ட்டு. இது வந்து கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் சிஸ்டம்ஸில் வருது. அது இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 25 வந்து 59,300 ஆரம்பிக்குது. லெவல் 26 வந்து 61,000 ஆரம்பிக்குது. லெவல் 27 பார்த்தீங்கன்னா 62,200 பே ஆரம்பிக்குது. லெவல் 28 தான் 1 lakh வருது. ஸோ லெவல் 27 28 ரொம்ப மாறுது. ஸோ 1,23,100 ஆரம்பிக்குது லெவல் 28. லெவல் 29 என்ன அப்படின்னா 1,23,400 ஆரம்பிக்குது. லெவல் 30 என்ன அப்படின்னா 1,23,000 அதுலேருந்து நமக்கு 400 ஒரு 200 கூட வந்து முடியுது 600. ஸோ அடுத்த லெவல் 31 என்னென்னா 1,25,200 ஆரம்பிக்குது. லெவல் 32 என்ன அப்படின்னா 1,28,900. இப்போ நோட் என்ன இதில் நான் இன்டர்வியூ போஸ்ட்லாம் வந்து வந்து லெவல் 70 இது வந்து பழைய இதில். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து லெவல் 22க்கு கீழே இருக்குது. அப்புறம் வந்து இன்டர்வியூ போஸ்ட்னா அது லெவல் 22க்கு மேலே இருக்குது. அதுபோக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, அப்புறம் வந்து எம்இ, அதாவது பிஜி, யூஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சுட்டாங்க. இந்த ஆர்ட்ஸ் இல்லாத இந்த மாதிரி எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போட்டு ஐடிஐ லெவல் உள்ள போஸ்ட்டுக்கு ஐடிஐ லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அதே டிகிரியாக இருந்தால் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அதுவே டிகிரியில் இன்டர்வியூவாக இருந்தால் டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வைக்கிற எந்த எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு எப்போ இருந்துச்சுன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை தவறுகள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, நம்ம திருத்தி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, இது சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் ஒவ்வொன்றும் எந்தெந்த இதில் ரேங்க்கில் வருது, என்னென்ன குரூப்பில் வருது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த வீடியோ. டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.